ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை சமையல். இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோன்னு பார்க்குறீங்களா? ஸ்நாக் தான் ஃப்ரெண்ட். ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பேர் என்ன, எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம். இந்த சர்க்கரை பொடி பண்ணிக்கணும். ஆனால் இது கூட ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் போட்டுக்கணும். இது ரெண்டையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணுறதுக்காக. இது கூட நம்ம 2 முட்டை போடணும். சரிங்களா? இந்த அளவுக்கு 2 முட்டை போடணும். நீங்கள் வேணால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி நீங்கள் இதை குறைச்சியோ எழுத்தியோ எடுத்துக்கலாம். 2 முட்டை போட்டு மிக்சியில் இந்த சர்க்கரை ஏலக்காயெலாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கணும். சரிங்களா? மைதா மாவு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மைதா மாவில் எல்லாம் நம்ம சேர்த்து நல்லா கலவை பண்ணி செய்யணும். ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட் நான் சென்னையில் ஒரு டீ கடையில் சாப்பிட்டு சென்னை வந்திருந்தப்போ. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மைதா கூட 2 பங்கு மைதானாக்கா ஒரு கப்பு நம்ம ரவை ஒரு 2 ஸ்பூன் கூட போடலாம். 50 கிராம் வரைக்கும் கூட சொல்லலாம். அரிசி மாவு ஒரு ஸ்பூன், 1லேருந்து 2 ஸ்பூன்னு. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம், ஒரு சிட்டிக்கைன்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு 10 கிராமோ 5 கிராமோ. சரிங்களா? போட்டுக்கிட்டு உப்பும் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுருக்குங்க. இதில் நான் சும்மா ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டிருக்குங்க. எல்லாம் நல்லா கலந்துக்குங்க. நான் சொல்கிறது மறந்துட்டேனே, நடுவில் நிறுத்திட்டேன். அந்த அண்ணாச்சிக்கிட்ட கேட்டப்போ, டீ கடை அண்ணாச்சிக்கிட்ட, இது என்ன அண்ணாச்சின்னா கஜடான்னு சொன்னார். இது என்ன பேருன்னு நானும் யோசனை பண்ணேன். ஆனால் சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட். இது நம்ம நல்லா மெதுவாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யணும்னா 2 ஸ்பூன் நெய் சேர்க்கணும். சரிங்களா? அப்புறம் அந்த கலவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு நல்லா பெய்கிற மாதிரி, நல்லா சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி செஞ்சுக்கணும். இதில் தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. அப்படியே உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நம்ம பால் சேர்த்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக சேர்க்காமல் நம்ம பாலை சேர்த்து கூட நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இதை நம்ம ரொட்டி சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக டைட்டாக பெய்யாத, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். உருண்டை மாதிரி உருட்டி நல்லா ஒரு வானல்லையோ ஒரு பாத்திரத்துலையோ, நல்லா அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் சூடானோடனே நல்லா உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. உருண்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ போட்டுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று என்னன்னாக்கா, இங்கே ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி போடாதீங்க. ஏன்னா உள்ளே போண்டா அந்த இது வேகாது. சரிங்களா? இது டீ கூட ஏற்றமான ஸ்நாக்ஸுங்க. சரி, குழந்தைங்களுக்கு டிஃபனில் கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் இது 10லேருந்து 12 நாள் வரைக்கும் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வெளியே ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஒரு கூலான இடத்துலையோ வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியிலே வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது நான் அந்த அண்ணாச்சிட்ட கேட்டது, அவர் இதை கஜடான்னு சொன்னார். அதனால் கஜடான்னு சொல்லி தான் நானும் இப்போ இதை செய்கிறேன். இது என்ன பேர், ஒரிஜினல் பேர் என்னங்கிறது நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.